உன்னை பார்த்தால் போதும் எந்த அழகு குட்டிச் செல்லம் இந்த ஜன்மம் தீரும் எந்த அழகு குட்டிச் செல்லம் இறைவன் அவன் உருவம் எது. ஹாய், வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆஹா, கையெல்லாம் கூப்பி வணக்கம் சொல்கிறீங்க, நன்றி. பிள்ளையோட பேர் என்ன? சாரி, யூடித் மேசா. இன்றைக்கு என்ன விசேஷம் உங்களுக்கு? எத்தனையாவது? 8வது. ரைட். நாங்கள் எங்களை தெரியும், எங்களை கண்டுருக்கீங்களா? அம்மாண்ட பர்த்டேக்கு வந்து நாங்கள் வெரி குட். ரைட். நாங்கள் வந்து எம்கே சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி அனிமல்ஸ்லேருந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கி குட்டியின் 8வது பர்த்டேன்னு சொல்லி ஒருத்தங்க சர்ப்ரைஸாக கொஞ்சம் கிஃப்டெல்லாம் அனுப்பியிருக்காங்க. அதாவது 8 கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க, 8வது பர்த்டேன்னு சொல்லி. முதல்ல வந்து எங்கள் எம்கே சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பினவங்க சார்பாகவும் குட்டிக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ரைட். இப்போ நீங்கள் தான் கண்டுபிடிச்சி சொல்லணும் இந்த கிஃப்டெல்லாம் யார் அனுப்பியிருப்பாங்க. அப்பாவுக்கு என்ன பேர்? பிரதீப் குமார். எங்கே இருக்கிறாங்க? லண்டன். இல்லை, அப்பா அனுப்பல. வேறு யாராவது? அம்மாக்கு என்ன பேர்? அருளா? அருணா? இல்லை. சரி, பிள்ளைக்கு கிரிக்கெட் பிடிக்குமா? கிரிக்கெட் விளையாட? சரி, ஃபஸ்ட்டாக வந்து கிஃப்ட்டு தருவோம். என்ன உங்களுக்காக வந்து ஒரு கிரிக்கெட் பேட்டும் அதோட சேர்த்து ஒரு போலும் அனுப்பியிருக்கிறாங்க. என்ன ரைட். 2 கிஃப்ட்டை தந்தாச்சு. கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம், யார் அனுப்பியிருப்பாங்க? யாருக்கு தெரியும் உங்களுக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்குமா? அப்பாவுக்கு தெரியும். அப்பாவுக்கு என்ன பேர் சொன்னீங்க? திலீப் குமார். லண்டனில் இருக்கிறாங்கன்னு சொன்னீங்க. இல்லை, அப்பா அனுப்பல. அப்பா ஏமாற்றிட்டார். 8வது பர்த்டேக்கு பிள்ளைக்கு ஏமாற்றிட்டார் அப்பா. கிரிக்கெட்டுக்கு போகிறீங்கன்னா அப்பாவுக்கு தெரியும், ஆனால் அப்பா அனுப்பல. வேறு யாராவது சொல்லுங்கள். அப்பாவும் அனுப்பல, அம்மாவும் அனுப்பல. வேறு யாராவது சொந்தக்காரங்க? கேனி மாமா எங்கே இருக்கிறாங்க? அவங்க? லண்டன். இல்லை, கேனி மாமாவும் அனுப்பல. கிஷோ அண்ணா, அவங்க யார்? உங்களோட அண்ணா எங்கே இருக்கிறாங்க? இங்கேயா? இல்லை. 3 பேரை சொல்லியிருக்கீங்க. சரி, அடுத்ததாக வந்து பிள்ளைக்கு விளையாட்டோடு நிற்காமல் கொஞ்சம் ரிலாக்ஸாக பிரெயினையும் யூஸ் பண்ண சொல்லி இந்த கேமை பழகி இதை விளையாட சொல்லி திறமையாக விளையாடணும்னு சொல்லி ஒரு அடுத்ததாக வந்து பிள்ளைக்காக ஒரு செஸ் போர்டு ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. செஸ் விளையாட தெரியுமா? ஓகே, என்ன வாழ்த்துக்கள். ரைட். 3வது கிஃப்ட்டும் தந்தாச்சு. யார் அனுப்பியிருப்பாங்க? அப்பா. 3 பேரை சொல்லிட்டீங்க. நாங்கள் அப்பாவும் சொல்லிட்டோம், மாமாவையும் சொல்லிட்டோம், அண்ணாவையும் சொல்லிட்டோம். இந்த 3 பேரும் அனுப்பல. வேறு யாராவது? ரமேஷ் மாமா எங்கே இருக்கிறாங்க? இங்கே? இல்லை, ரமேஷ் மாமாவும் ஏமாற்றிட்டாங்க. கையில் அழகான வாட்சுன்னு கட்டியிருக்கீங்க. அதை யார் வாங்கி தந்தது? அம்மா வாங்கி தந்தாங்களா? அப்போ யார் வாங்கி தந்தாங்க? பர்த்டேக்கு வேண்டி தந்தாங்களா? ரமேஷ் மாமா வேண்டி தந்தாங்க பர்த்டேக்கு. சரி, அதோட சேர்த்து உங்களுக்காக இந்த கிஃப்டோடையும் ஒரு அழகான வாட்சுன்னு அனுப்பியிருக்கிறாங்க. என்ன ஓப்பன் பண்ணி பாருங்கள், வாட்ச் பிடிச்சிருக்கான்னு. வழியில் எடுங்க. ரைட். ஒரு வாட்சுன்னு அனுப்பியிருக்கிறாங்க பிள்ளைக்காக. யார் அனுப்பியிருப்பாங்க? யார்? அப்பா. ஷூரா அப்பாவை தான் செஞ்சுருப்பாங்க. உறுதியாக சொல்கிறீங்களா? சரி, பார்ப்போம். செரவண்ணா எங்கே இருக்கிறாங்க? இங்கே இருக்கிறாங்க. அங்கே நிற்கிறேன். இல்லை, செரவண்ணாவும் அனுப்பல. சரி, அடுத்ததாக வந்து குட்டிக்காக வந்து ரிலாக்ஸாக பாட்டு கேட்க சொல்லி ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரும் அனுப்பியிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள்.
பாட்டு கேட்குறீங்களா? என்ன பாட்டு கேட்குறீங்க? ஆ விலங்கில விலங்கில சொல்லுங்க. சரி, என்ன 3 கிஃப்ட் இருக்கு. ஃபைனலாக சொல்லுங்க பார்ப்போம், யார் இதெல்லாம் பார்த்து செஞ்சுருப்பாங்கன்ட்டு. யாரு? அப்பா. உறுதியாக சொல்கிறீங்க அப்பான்ட்டு. சரி, பொறுத்திருந்து பார்ப்போம். அந்த இனி தார கிஃப்ட்டில் யார்கிட்ட போட்டிருக்கு. இனி தார கிஃப்ட்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் உடனே. அடுத்ததாக வந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸ் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். என்ன ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். கவனம். என்ன போட்டிருக்கு அதில்? கொளுத்தின கலட்டுங்க. யார்கிட்ட ஃபோட்டோ எல்லாம் போட்டிருக்கு? யூடித்தின் ஃபோட்டோவா? யார் இது? நீங்களா? ரைட். அதோட வேறு யார்கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டிருக்கு? அப்பாண்டையும் அம்மாண்டையும். அப்போ இந்த கிஃப்ட் யார் அனுப்பியிருப்பாங்க? அம்மா அனுப்பியிருக்க மாட்டாங்களா? அப்பாவா அம்மாவா அனுப்பியிருப்பாங்க? அப்பா. அம்மா பின்னுக்கு சொல்லித்தரா என்ன இல்லையா? அப்படியா? சரி, பார்ப்போம். அடுத்ததாக வந்து குட்டிக்காக வந்து இன்னொரு அழகான ஃப்ரேம் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. இன்றைக்கு 8வது பர்த்டே வந்து ஞாபகார்த்தமாக ஒரு டீ கப்பும் அதோடு சேர்த்து ஒரு அழகான ஃப்ரேமும் அனுப்பியிருக்கிறாங்க. ஹாப்பி பர்த்டே ஜுடித் என்று போட்டு, மே த ஜாய் தட் யூ ஹேவ் ஸ்ப்ரெட் இன் த பாஸ்ட் கம் பேக் டு யூ ஆன் திஸ் டே என்று போட்டு விஷ் பண்ணி விஷிங் யூ ஹாப்பி பர்த்டே என்று போட்டு அப்பாண்டே அம்மாண்டே உங்களோட ஃபோட்டோ எல்லாம் போட்டு ஒரு அழகான ஃப்ரேம் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. ரைட். எத்தனை கிஃப்ட் தந்துட்டேன் மாமா? இல்லையே, 7 கிஃப்ட் தந்துட்டேன். 8வது கிஃப்ட் ஒன்று இருக்குது. ஒரு பெரிய இதயத்தை அனுப்பியிருக்கிறாங்க. யார் அனுப்பியிருப்பாங்க? அப்பா. உறுதியாக சொல்கிறீங்க அப்பாண்டு. ஓகே, பிள்ளைக்காக வந்து அப்பா தான் இதை செஞ்சுருக்கிறாங்க. லண்டனில் இருந்து பிலிப் குமார். ஹாப்பி பர்த்டே மை டியர் சன் என்று போட்டு ஒரு அழகான இதயத்தில் ரோஸ் எல்லாம் வச்சு ஒரு அழகான கேக் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. ஹாப்பி பர்த்டே. ரைட். நாங்கள் இப்போ அப்பாண்ட சார்பாக வந்து இந்த கேக்கை கட் பண்ணுவோம். ரைட். ஊதி நூறுங்க. ரைட், கேக்கை கட் பண்ணுங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே மை டியர் சன், ஹாப்பி பர்த்டே டு யூ. அம்மா தீத்திடுங்க. ரைட், நீங்களும் அம்மா தீத்திடுங்க. ரைட். யூடித்துக்கு இப்போ அப்பா சார்பாக அனுப்பினவங்க அப்பா சார்பாக வந்து இந்த கேக்கும் கட் பண்ணிட்டோம். ஹாப்பியா யூடித்? ஹாப்பியா? எவ்வளோ ஹாப்பி? ரொம்ப ஹாப்பி. ரைட். அப்பாவுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? தேங்க்யூ மட்டுமா? தேங்க்யூ அப்பா. வேறு ஒன்றும் சொல்லல? ஓகே, நன்றி. மீண்டும் வந்து எங்கள் எம்கே சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பின ஜூடித் இந்த அப்பா பிலிப் குமார் சார்பாகவும் மீண்டும் ஜூடித் குட்டிக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறி உங்களிடம் இந்த விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.